ஜெர்மனியில் பெண் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் பாரிய சுற்றிவளைப்பு ஒன்றினை மேற்கொண்டனர். கடந்த 21ஆம் தேதி அதிகாலையில் மியூனிக்கில் ஒரு பாரிய போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது. நியூ பெர்லாக் பகுதியில் பல கார்களும் உலங்கு வானூர்திகளும் அதிகாரிகளுடன் அங்கு அனுப்பப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பெண் ஒருவர் அவசர போலீஸ் இலக்கத்தை அழைத்த பின்னர் ஆரம்பிக்கப்பட்டது. நியூ பெர்லாக் பகுதியில் அடையாளம் தெரியாத இருவர் கார்களை நோக்கி துப்பாக்கி போன்ற ஒரு பொருளை நீட்டுவதாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார். இதனை அடுத்து போலீசார் உடனடியாக ஒரு பெரிய தேடுதல் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். இதற்காக 20க்கும் மேற்பட்ட கார்கள், 2 உலங்கு வானூர்திகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. சிறிது நேரத்திற்கு பின்னர் எந்த ஒரு தெளிவான ஆபத்தும் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் யாரும் அச்சுறுத்தப்பட்டதற்கான வலுவான ஆதாரம் எதுவும் இல்லை எனவும் தேடுதலில் தீவிரமான எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் நிலைமை இப்போது கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் உண்மையில் என்ன நடந்தது என்பதனை கண்டுபிடிக்க போலீசார் இன்னும் முயற்சித்து வருகின்றனர்.